ராமசாமி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது தலைவர் கே செல்வகுமார் அவர்கள் சமூக போராளி. அவர்கள் ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், சமூக போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பார்த்தீங்கன்னா கூட்டணியாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூரில் மிகப்பெரிய ஒரு இதை நடத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற இந்த தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பொறுத்தாவே எடுத்துறது கிடையாது. என்ன காரணம்னா, இந்த தேர்தல் நேரங்களில் நம் மக்களை 200 500 காசு கொடுத்தா இதை பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்காக நாங்கள் நடத்த சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சாதியும் எவ்வளோ இருக்கிறாங்க, எப்படின்னா இங்கே திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன சமுதாயம் இருக்கிறாங்கன்னு இங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்குமே தெரியும், நன்றாகவே தெரியும். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியமான அவசியம். நமக்கான இடஒதுக்கீடு, கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் முன்னேற்றம், நமக்கு அந்த சாதிவாரி இடஒதுக்கீடு எடுத்து அதோட கோரிக்கையை நிறைவேற்றினா மட்டும்தான் அனைவருக்கும் நம்ம ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் மேலே வர முடியும். ஆனால் இங்கே யாருமே இதை இதாகவே பொருட்டாகவே எடுத்துக்கின்றது இல்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தாலும் அதை எடுத்துக்கிறது கிடையாது. திமுக அரசும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுகின்ற திமுக அரசு இதை பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. இது நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, பொருளாதாரம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரும். அந்தந்த சமுதாயம் இருக்க ஏன்னா இப்போ அனைத்து சமுதாயமே பார்த்தீங்கன்னா மிகவும் பின்தாங்கிய சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. இந்த சாதிவாரி இடஒதுக்கீடு எடுப்பதனால இங்கே இருக்க மக்கள், அனைத்து சமுதாய மக்களும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே இருக்கிற அனைத்து சமுதாயங்களும் அண்ணன் தம்பி மாமன் மச்சானா பழகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஒவ்வொரு சமுதாயத்தையும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு நடத்தினா மட்டும்தான் அனைத்து சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், வேலை வாய்ப்புலாம் தர முடியும். இதை கஷ்டப்பட்டு நம்முடைய தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி தலைவர்